அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சரிங்களா? அவங்க வந்து ப்ரீமியம் லெவல்ஸ் வச்சு எந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்ணலாம், அந்த லெவல்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைக் வந்து நான் வந்து செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனிங் பேஸ் பண்ணி ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கோம். நமக்கு வந்து ஓப்பனிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பேஸ் பண்ணி தான் எடுத்தேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22,850 அப்படிங்கிற ஓப்பனிங் பிரைஸ் இருந்துச்சு. நான் வந்து ரவுண்ட் நம்பராக வந்து 22,800 அப்படிங்கிற வந்து ஸ்ட்ரைக்கை வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? வந்து நமக்கு வந்து ஏடிஎம் எடுத்திருக்கேன். நமக்கு வந்து ஏடிஎம்மாக பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா 22,800 காலன் புட்டு வந்து எடுத்திருக்கேன் ப்ரீமியத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஎம்மே வந்து ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22,900 கால் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 22,700 கால் வந்து ஐடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்து எடுத்திருக்கேன். நமக்கு வந்து புட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 22,800 புட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 22,700 புட்டு வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஐடிஎம் பார்த்தீங்கன்னா 22,900 புட்டு வந்து எடுத்திருக்கேன். ஓகே, நம்ம வந்து எந்த மாதிரி வந்து ஓப்பனிங்ல வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம், எந்த மாதிரி லெவல்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேப் அப் மூமெண்டம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்க்க முடியும். அப்படிங்கும்போது கேப் அப் மூமெண்டம் அப்படின்னா வந்து காலோட ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும், புட்டோட ப்ரீமியம் வந்து ட்ராப் ஆயிருக்கும் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அப்படிங்கும்போது கேப் அப் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புட்டோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராப் ஆயிருக்கும், காலோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகே, அப்படிங்கும்போது காலோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா வந்து ஏற்கனவே மோமெண்டம் வந்து அப்படிங்கிறது வந்து காலோட ப்ரீமியத்தில் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்க்க முடியும். சரிங்களா? நமக்கு வந்து கேப் அப்லயே வந்து பார்த்தோன்னா ஒரு பார்ட்டிஷியல் மூமெண்டம் வந்து நடந்திருக்கு, அதை வந்து கன்டினியூ பண்றாங்களா அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்க்கலாம். சரிங்களா? நமக்கு வந்து கன்டினியூ பண்ணக்கூடியதை வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணலாம், எதை பேஸ் பண்ணி வந்து நம்ம செக் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தோன்னா ஓப்பனிங் இதோட 30 மினிட்ஸ் கேண்டலோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இங்கே வந்து லெவல்ஸ் வந்து எடுத்திருக்கோம். சரி, அதோட லாஜிக் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எதனால வந்து இந்த லெவல்ஸ் எடுக்கிறோம், அந்த லெவல்ஸ் வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அவங்க வந்து ஏடிஎம்ல இருந்து ஒரு ஓடிஎம்மாக கன்வெர்ட் ஆகிறாங்களா, இல்லை ஏடிஎம்ல இருந்து ஐடிஎம்மாக கன்வெர்ட் ஆகக்கூடிய விஷயமா அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம். இல்லை ஏடிஎம் ஸ்டேக்ல இருந்து அங்கே ஓடிஎம்மும், இல்லை ஓடிஎம்மே இருக்கிறவங்க ஏடிஎம்மாக கன்வெர்ட் ஆகுறாங்களா அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஓகேங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து புட்டோட ப்ரீமியம் தான் வந்து எடுத்திருக்கேன் நான். புட்டோட ப்ரீமியத்தை பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆயிருக்கு. அதாவது கேப் அப் மூவ்மெண்ட்னால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புட்டோட ப்ரீமியம் வந்து ஓரளவு ட்ராப் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செப்பரேட் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக் 22,800 புட்டு வந்து எடுத்திருக்கோம். அந்த புட்டோட ஸ்ட்ரைக்ல வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வந்து எடுக்கும். க்ளோசிங் ப்ரைஸ் எங்க இருக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 279.55 அப்படிங்கிற க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கு. அப்படின்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன லெவல்ஸ் வந்து 22,800 புட்டோட க்ளோசிங் பிரைஸ் லெவல்ஸ், அதாவது 30 மினிட்ஸோட க்ளோசிங் பிரைஸ். டைம் ஃப்ரேம்ல 30 மினிட்ஸ் எடுத்திருக்கோம். க்ளோசிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 22,800 புட்டோட பிரீமியத்தோட க்ளோசிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 279.55 லெவல்ஸ். அப்படின்னா வந்து இவங்க தான் வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். அப்படிங்கும்போது இந்த லெவல்ஸ் வந்து எங்க வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். சரிங்களா? நமக்கு வந்து இந்த லெவல்ஸை வந்து எங்க வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த லெவல்ஸ் வந்து எங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இம்பார்ட்டண்டாக பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இருக்கிற க்ளோசிங் ப்ரைஸ் லெவல் ரெண்டு சைடுமே யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நமக்கு வந்து காலோட, அதாவது புட்டோட ப்ரீமியத்தோட ஐடிஎம்லையும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓடிஎம் ஸ்டேக்லையும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதா அங்கே வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். ஓகே, அப்படின்னா வந்து இதனோட லாஜிக் என்ன? சரிங்களா? நமக்கு வந்து ஓடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்னு பார்க்கலாம். ஓடிஎம் ஸ்டேக்ல அதாவது 22,800 புட்டோட ப்ரீமியத்துக்கு, சரி, அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு ஓடிஎம்ல இந்த லெவல்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த லெவல்ஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். எங்க 22,279.55 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து எங்க மார்க் பண்ணிக்கிறோம், இங்க வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ரவுண்டா வந்து நமக்கு வந்து 276 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து எடுத்துட்டோம். க்ளோசிங் ப்ரைஸ் 279. ஓகே, நான் வந்து இந்த லாஸ்டா க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 22,800 ப்ரீமியத்தோட
க்ளோசிங் ப்ரைஸ், அதாவது 30 மினிட்ஸோட க்ளோசிங் ப்ரைஸ் லெவல்ஸ் எடுத்து நமக்கு வந்து புட்டோட ப்ரீமியம், அதாவது 22,700 புட்டோட ப்ரீமியம், அதாவது ஓடிஎம் ஸ்ட்ரைக்ல வந்து லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 22,900 புட்டோட ப்ரீமியத்தோட ஐடிஎம் ஸ்டேக்லையும் வந்து லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் வந்து 279 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து 2 ஸ்டேக்லையும் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அதாவது ஓடிஎம்க்கும் மார்க் பண்ணிக்கிறோம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம்க்கும் மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்படின்னா வந்து இதோட புரிதல் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த க்ளோசிங் ப்ரைஸ் 22,800 புட்டோட ப்ரீமியத்தோட ஏடிஎம் ஸ்டேக்கோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ஓடிஎம் ஸ்டேக்ல வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அப்படின்னா வந்து இந்த க்ளோசிங் ப்ரைஸுக்கு அபோவ் வந்து ப்ரீமியம் போச்சு அப்படின்னா வந்து, அதாவது புட்டோட ப்ரீமியம், அதாவது புட்டோட ப்ரீமியம் ஓடிஎம் ஸ்டேக்கோட ப்ரீமியம் போச்சு அப்படின்னா இவங்க என்ன ஆகுவாங்க, ஏடிஎம்மா ஆகுவாங்க அப்படிங்கிறதா வந்து இவங்க வந்து புரிதல். சரி, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பாடத்துல இருந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், ஓடிஎம்ல இருந்து அவங்க என்ன ஆகும், ஏடிஎம்மா கன்வெர்ட் ஆகுங்க, ஏடிஎம்ல இருந்து அவங்க ஐடிஎம்மா கன்வெர்ட் ஆகலாங்க தான் பார்க்கணும். சரிங்களா? நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த 279 லெவல்ஸ்ல ப்ரீமியம் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? நமக்கு வந்து பார்த்தோன்னா இங்க வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்களா, நமக்கு வந்து பார்த்தோன்னா இங்க வந்து ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். சரிங்களா? நமக்கு வந்து லைன்ஸ் டெலிட் பண்ணுவோமா? ஓகே, ஓகே, இந்த லெவல்ஸ் வந்து இங்கே மார்க் பண்ணுறோம். சரிங்களா? இங்கே லெவல்ஸ் எடுத்துருக்கோம். இந்த க்ளோசிங் ப்ரைஸ் என்ன 279.55. சரிங்களா? அந்த லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாங்களா? 279.55 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணணும். இருநூத்தி 279.5. சரிங்களா? லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா வந்து க்ளோசிங் ப்ரைஸ். சரிங்களா? ஏடிஎம் ஸ்டைலோட க்ளோசிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து லிசன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லெவல்ஸுக்கு, இந்த க்ளோசிங் ப்ரைஸுக்கு அபோவ் வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக்கோட ப்ரீமியம் போனால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு கன்யூசன் ஃபால் இருக்கும். அதாவது ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான டைரக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ப்ரீமியம் அப்பாச்சு அப்படின்னா வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து மார்க்கெட்டு ஒரு ஃபால் ஆகக்கூடிய டைரக்ஷனை குடிக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். சரிங்களா? நமக்கு வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த ப்ரீமியத்துக்கு அபோவ் வந்து போக முடியல அப்படிங்கும்போது மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த இடத்த வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி தான் இங்கே லெவல்ஸ் எடுத்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி தான் இங்கே பாட்டம் லெவல்ஸ் வந்து எடுத்திருக்கும். சரிங்களா? இந்த க்ளோசிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி தான் இந்த பாட்டம் லெவல்ஸும் எடுத்திருக்கும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங் ப்ரைஸ் இந்த ஓடிஎம் ஸ்ட்ரைக்கோட, அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு பிலோ வந்து ப்ரீமியம் போனாங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா வந்து இவங்க ஐடிஎம்ல இருந்து, சரிங்களா, இவங்க ஐடிஎம்ல இருந்து பார்த்தோன்னா ஏடிஎம்மா கன்வெர்ட் ஆக போறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அதாவது என்ன ஆகும்னா பிரைஸ் வந்து ட்ராப் ஆகும். இவங்க என்ன இப்போ வந்து ஐடிஎம்மா இருக்காங்க, பிரைஸ் ட்ராப் ஆகும்போது என்ன ஆகும்னா எனக்கு வந்து இவங்க வந்து ஏடிஎம்மா கன்வெர்ட் ஆகுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த விஷயம். சரிங்களா? இவங்க வந்து ஏடிஎம்மா போறாங்களா இல்ல வந்து ஐடிஎம்மாவே இருக்காங்களா அப்படிங்கிறது தான் இந்த சொல்லக்கூடிய லெவல்ஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஓடிஎம் ஸ்டேக்ல இருந்து ஏடிஎம் ஆகுறாங்களா இல்ல வந்து ஓடிஎம்லயே இருக்காங்களா அப்படிக்கூடிய சொல்லக்கூடிய லெவல்ஸ் தான் இது. சரிங்களா? இந்த லெவல்ஸ் வந்து எடுத்துட்டோம். சரிங்களா? நமக்கு வந்து ஓப்பனிங் க்ளோசிங் பிரைஸ் பேஸ் பண்ணி ஓப்பனிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் கேண்டிலோட க்ளோசிங் பிரைஸ் பேஸ் பண்ணி லெவல்ஸ் எடுத்து நமக்கு வந்து மார்க் பண்ணி பார்த்தாச்சு. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நியூ லெவல்ஸ் கிரியேட் ஆகும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்து கேண்டில் வந்து ஃபால் ஆயிருக்கு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்து வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு உண்டான டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப் ட்ரெண்டுக்கு உண்டான டைரக்ஷன் பண்ணியிருக்கும் போது நமக்கு என்ன இருக்கு, லெவல்ஸ் இருக்குங்களா, நமக்கு வந்து இந்த ஓடிஎம் ஸ்டேக்கோட லெவல்ஸ் இருக்குங்களா, ஓகேங்களா. இதை வந்து எடுத்த முன்னாடியே நமக்கு வந்து லெவல்ஸ் கிடைச்சிருச்சு. சரிங்களா? முன்னாடியே வந்து ப்ரீவியஸாகவே லெவல்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு ஃபால் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபால் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, திரும்ப மூமெண்டம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். சரிங்களா? மொமெண்டம் பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து ஓடிஎம்ல இருந்து
ஓடிஎம்மா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மா கன்வெர்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறது அந்த இடத்துல அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த லெவல்ஸ்க்கு அபோவ் வந்து ப்ரீமியம் போக முடியல அப்படிங்கிறத வந்து இந்த இடத்த பார்க்க முடியும். லெவல்ஸில் வந்து ப்ரீமியம் அபோவ் போக முடியல அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சரிங்களா? அப்படிங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸுக்கு மேலே இந்த லெவல்ஸ்க்கு மேலே ப்ரீமியம் போகிறாங்களா அப்படிங்கிறத வந்து எப்படி திரும்ப வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம், லெவல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த ப்ரீமியத்துக்கு அபோவ் வந்து போச்சுன்னா நமக்கு வந்து என்ன ஆகும், ஏடிஎம் ஸ்ட்ரைக் அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு அபோவ் வந்து போகணும்னு அப்படின்னா புட்டோட ப்ரீமியம் பார்த்தா என்ன பண்ணணும், நமக்கு வந்து ஓடிஎம்ல இருக்கிற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அபோவ் அதாவது ரெசிஸ்டன்ஸ்க்கு அபோவ் வந்து போகணும். இந்த லெவல்ஸ்க்கு அபோவ் போனால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட் ஐடிஎம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ்க்கு அபோவ் போனாங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் ஏடிஎம் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதையும், இதுக்கு மேலே போனாங்களா நமக்கு வந்து ஒரு ஐடிஎம் ஸ்டேக்கை கன்வெர்ட் ஆயிட்டாங்கன்னா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சரிங்களா? நமக்கு வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, இங்கே லெவல்ஸ் கிடைச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீவியஸாகவே கிடைச்சிருக்கும். சரிங்களா? இங்கே போகும்போதே இங்கே லெவல்ஸ் எடுத்துட்டோம். சரிங்களா? இந்த லெவல்ஸ் வந்து முன்னாடியே ட்ராப் பண்ண முடியும் நமக்கு. இங்கே லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஹையோட லெவல்ஸும் எடுக்கலாம், க்ளோசிங் ப்ரைஸும் எடுக்கலாம். சரிங்களா? இதோட ஓப்பனிங் க்ளோசிங் ப்ரைஸும் எடுக்கலாம், ஹை ப்ரைஸ் ரெண்டு ப்ரைஸும் ட்ரா பண்ணும்போது பார்த்தா நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு, க்ளோசிங் ப்ரைஸ் 311 அப்படிங்கிற லெவல்ஸும் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஹை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 328 அப்படிங்கிற லெவல்ஸும் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவல்ஸ் 311 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து இங்கே மார்க் பண்ணலாம். இங்கே வந்து மார்க் பண்ணால் நமக்கு வந்து இந்த லெவல்ஸுக்கு நியரஸ்ட்டாக வராங்க. இந்த க்ளோசிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது லெவல்ஸ்க்கு நியரஸ்ட்டாக வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து புட்டோட ப்ரீமியத்தில் பார்க்க முடியும். சரிங்களா? ஓகே, 311 அப்படிங்கிற லெவல்ஸில் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி எடுத்து இந்த ஹையோட ப்ரீமியம் இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் ஆச்சுங்களா, இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு என்ன பண்ணிடுறாங்க, திரும்ப வந்து மேலே போயிருக்காங்க அப்படிங்கும்போது பார்த்தோன்னா இந்த லெவல்ஸுக்கு அபோவ் வந்து ப்ரீமியம் போகுதா அப்படிங்கிறது தான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். சரிங்களா? இந்த லெவல்ஸுக்கு அபோவ் வந்து ப்ரீமியம் போகிறாங்களா, இந்த ஓடிஎம் ஸ்ட்ரைக்கு போகிறாங்களா அப்படிங்கிறது தான் வந்து லெவல்ஸ். சரிங்களா? இந்த லெவல்ஸ் எடுத்திருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் எடுத்தது எப்படி எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்தோம்னா இங்கே ஒரு க்ளோசிங் இருக்குங்களா, இந்த க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்து நமக்கு வந்து இந்த க்ளோசிங் ப்ரைஸ் அதாவது இது என்ன ஓடிஎம் ஸ்ட்ரைக்கோட க்ளோசிங் ப்ரைஸ், இந்த ஓடிஎம் ஸ்ட்ரைக்கோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு பிலோ அது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு பிலோ போனாங்களா இந்த லெவல்ஸ் வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா 240 லெவல்ஸ், அதாவது இதுதான் வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக். இந்த லெவல்ஸில் ப்ரைஸ் லெவல்ஸில் இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு பிலோ வந்து போனாங்க அப்படின்னா வந்து இவங்க என்ன ஆயிட்டாங்க, ஓடிஎம்மாக கன்வெர்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தான் இந்த லெவல்ஸ் வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? வந்து இதுதான் லாஜிக்கு. சரிங்களா? இதை வந்து கம்பைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இந்த லெவல்ஸ் இது எதுக்காக இது எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டண்டாக இருக்கும். சரிங்களா? இந்த க்ளோசிங் ப்ரைஸ் இந்த லெவல்ஸ் எடுத்தோம், இந்த க்ளோசிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி இந்த லெவல்ஸ் எடுத்தோம். நம்ம இந்த க்ளோசிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி இங்கேயும் மார்க் பண்ணோம், இங்கேயும் மார்க் பண்ணோம். சரியா? ரெண்டு சைடுமே மார்க் பண்ணிக்கிறோம். ஏடிஎம்ல வந்து ரெண்டு சைடுமே மார்க் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இந்த க்ளோசிங் ப்ரைஸை சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற க்ளோசிங் ப்ரைஸ் எங்க மார்க் பண்ணிக்கிறோம், இந்தந்த ஸ்ட்ரைக்கு அப்படியே 1 by 1 இருக்கிற ஸ்ட்ரைக்குக்காக மார்க் பண்ணிக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 23 ஓடிஎம் இருக்காங்க, ஏடிஎம் ஐடிஎம் அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நமக்கு வந்து மேஜராக வந்து ஒரு ஒரு பேட்டர்ன் மாதிரி போட்டுக்கலாம். நமக்கு வந்து எப்படி ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? நமக்கு வந்து சிம்பிளாக வந்து ரைட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? எந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி ஸ்டெப்ல மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சரிங்களா? நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பார்த்துடலாம். சரிங்களா? நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரைக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்துட்டோம். சரி, செலக்ட் ஏடிஎம் ஸ்ட்ரைக். ஏடிஎம் ஸ்ட்ரைக் ஸ்டிஆர்ஐ ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து செலக்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து
எடுத்துட்டு மார்க் பண்ணணும். சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா எங்கெங்க மார்க் பண்ணணும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கால் சைட்லேயும் மார்க், அதாவது ஐ டீம்லேயும் மார்க் பண்ணலாம், ஓ டீம்லேயும் மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேண்டில். சரிங்களா? ஃபஸ்ட்டு கேண்டில், ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் கேண்டில். சரிங்களா? ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸு சில கேண்டில்ல கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ். க்ளோஸ் ப்ரைஸை மார்க் பண்ணணும். என்ன பண்ணணும், மார்க்கிங் பார்த்தீங்கன்னா வந்து ஓடிஎம்லேயும் மார்க் பண்ணணும். சரிங்களா? ஐடிஎம்லேயும் மார்க் பண்ணணும். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். சரிங்களா? இது வந்து முடிச்சு. ஓகே, என்ன பண்ணிக்கிறோம், ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஏடிஎம் ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணிட்டு ஓடிஎம் ஸ்ட்ரைக்கில், அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்கிற க்ளோசிங் ப்ரைஸை. சரிங்களா? க்ளோசிங் ப்ரைஸ் என்ன பண்ணணும், ஏடிஎம்லேயும் மார்க், ஏடிஎம் ஸ்டேக்கோட க்ளோசிங் ப்ரைஸை ஓடிஎம்லேயும் மார்க் பண்ணணும், ஐடிஎம்லேயும் மார்க் பண்ணணும். சரிங்களா? ஏடிஎம் இந்த க்ளோசிங் ப்ரைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓடிஎம்ல மார்க் பண்ணால் அதுக்கு அபோவ் வந்து போகணும் அப்படிங்கிறதையும், இந்த ஐடிஎம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பிலோ வந்து போகக்கூடாது அப்படிங்கிறதையும் தான் சொல்லணும். சரிங்களா? அதனால தான் இந்த ஸ்ட்ரைக் வந்து செலெக்ஷனுக்கு எதனால ரீசன். சரியா? இதை வந்து ரீசன் எழுதிக்கலாம். அது வந்து இதோட ரீசன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம். இதனால ரீசன்ஸ் வந்து பார்க்கலாம், என்ன ரீசன்ஸ்க்காக. சரி, அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீசன் பார்த்தீங்கன்னா சரிங்களா, ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா இதனால அப்படின்னா வந்து அதாவது ஓடிஎம்மோட ப்ரீமியம், ஓடிஎம் ஸ்டேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எந்த லெவல்ஸ்க்கு அபோவ் போகக்கூடாது அப்படின்னா இந்த லெவல்ஸ்க்கு அபோவ் போகக்கூடாது. சரிங்களா? போகக்கூடாது அப்படிங்கிறதா வந்து லாஜிக். சரிங்களா? போனாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஐடிஎம்மா, அதாவது ஏடிஎம்மா கன்வெர்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லும். சரிங்களா? அவங்க வந்து இந்த ப்ரைஸ்க்கு அபோவ் வந்து போகக்கூடாது அப்படிங்கிறதா வந்து லாஜிக். சரிங்களா? அபோவ் போகக்கூடாது. சரிங்களா? அந்த அபோவ் வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. க்ளோஸ் வச்சாங்கன்னா என்ன ஆயிடுவாங்க, அவங்க வந்து ஏடிஎம்மா ஆயிடுவாங்க அப்படிங்கிறதா வந்து இந்த இடத்துல சொல்லும். அபோவ் வந்து நாட் க்ளோஸ் வச்சிருக்காங்க, நாட் க்ளோஸ். சரிங்களா? இதுக்கு அபோவ் வந்து நாட் க்ளோஸ். சரிங்களா? லெவல்ஸ்க்கு அபோவ் வந்து போகக்கூடாது. போனாங்கன்னா என்ன ஆயிடுவாங்க, இவங்க வந்து என்ன ஆயிடுவாங்க, ஏடிஎம்மா ஆயிடுவாங்க அப்படிங்கிறதா வந்து இந்த இடத்த சொல்லிக்கூடிய விஷயம். சரிங்களா? அவங்க வந்து ஏடிஎம்மா ஆயிடுவாங்க. சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ்க்கு ஐடிஎம் ஸ்டேக் என்ன ஆகணும், ஐடிஎம் ஸ்டேக் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு என்ன பண்ணக்கூடாது, இந்த லெவல்ஸுக்கு பிலோ வந்து போகக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து லெவல்ஸு. சரிங்களா? இந்த லெவல்ஸ்க்கு பிலோ வந்து போகக்கூடாது, அவங்க அபோவ் போகக்கூடாது, இந்த லெவல்ஸுக்கு பிலோ இவங்க போகக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து இவங்க வந்து பார்த்தா ஐடிஎம் ஸ்ட்ரைக் என்ன பண்ணணும்,
லெவல் பிலோ வந்து போகக்கூடாது. இந்த லெவல்ஸ்க்கு பிலோ போனாங்க அப்படின்னா ஐடிஎம் ஸ்டேக் இந்த லெவல்ஸ்க்கு பிலோ போனாங்கன்னா என்ன ஆகுவாங்க, இவங்க வந்து ஏடிஎம் ஆயிடுவாங்க. அதாவது ஏடிஎம் ஆகும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து பார்த்தோன்னா லெவல்ஸ்க்கு பிலோ போகும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிற வந்து அப் ட்ரெண்டுக்குண்டான டைரக்ஷன்ல வந்து போவாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து சொல்லிக்கூடிய விஷயமா இருக்கும். சரிங்களா, இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஓகேங்களா, இந்த லெவல்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவங்க வந்து ஐடிஎம் ஸ்டேக்கையும் வந்து முடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் பாயிண்ட். அடுத்து வந்து செகண்ட் பாயிண்ட் என்ன மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, அடுத்து என்ன பண்ணிக்கிறோம், நமக்கு வந்து இந்த ஏடிஎம் ஸ்டேக்கோட க்ளோசிங் பிரைஸ் பேஸ் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்து வந்து லெவல்ஸ் வந்து இந்த ஹை போயிருக்காங்க. அவங்க வந்து இந்த லெவல்ஸ் வந்து எங்க எடுத்தோம், இங்க எடுத்துட்டோம். சரிங்களா, இங்க வந்து ஏடிஎம்லேயே மார்க் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓடிஎம்மோட க்ளோசிங் பிரைஸ் எடுப்போம். ஓடிஎம்மோட க்ளோசிங் எடுப்போம், அதே மாதிரி ஏடிஎம்மோட க்ளோசிங் எடுப்போம். அப்படி அந்த லெவல்ஸ் எப்படி மார்க் பண்ணணும், அடுத்தடுத்த நெகட்டிவ் நம்பர் இல்லாம பாசிட்டிவ் நம்பருக்காக மார்க் பண்ணுவோம். அதாவது இங்கிருந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஓடிஎம்ன்றது ஏடிஎம், அப்படியே பார்த்தோன்னா ஐடிஎம் அப்படிங்கிற பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்காக வந்து மார்க் பண்ணும். சரிங்களா, லெவல்ஸ் எடுத்துட்டு நமக்கு வந்து செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். வந்து இதை கொஞ்சம் சுருக்கிடலாமா. செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் நம்பர்ல வந்து எடுத்துக்கணும். சரிங்களா, ஓடிஎம் ஸ்டேக் எடுத்துட்டு ஏடிஎம் ஸ்டேக் எடுத்தோம். இப்போ வந்து ஓடிஎம் ஸ்டேக் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து 0.2 ஸ்டக்காய் அப்படியே நிக்குது, ரொம்ப ஸ்லோவா இருக்குங்க. ஒரு சில இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். வாட்ஸ்அப்பையும் க்ளோஸ் பண்ணிடலாம், இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இதை வச்சுக்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓடிஎம் ஸ்டேக் செலக்ட் பண்ணுவோம். ஓடிஎம் ஸ்டேக்கில் வந்து எடுத்து க்ளோசிங் ப்ரைஸை அடுத்தடுத்து பாசிட்டிவ் ஸ்டேக்குக்கு மார்க் பண்ணணும். சரி, ஓடிஎம் ஸ்டேக் எடுக்கிறோம்னா அடுத்து ஓடிஎம் ஸ்டேக் அதை ஏடிஎம் எடுக்கிறோம்னா அடுத்து இருக்கிற பாசிட்டிவ் ஸ்டேக்குக்காக மார்க் பண்ணணும். சரிங்களா, 0.2 ஓடிஎம் ஸ்டேக்கில் எடுத்து லெவல்ஸ் எடுத்து ஏடிஎம்க்கு மார்க் பண்ணுறோம். அதாவது ஏடிஎம்ல இருக்கிற ஸ்டேக் எடுத்து ஓடிஎம்க்கு மார்க் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஓடிஎம் ஸ்ட்ரைக்கு. சரிங்களா, ஓடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்துட்டு அதாவது 30 மினிட்ஸ் கேண்டலோட க்ளோசிங் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ். சரிங்களா, க்ளோசிங் ப்ரைஸு க்ளோஸ் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ் எடுத்துட்டு க்ளோஸ் ப்ரைஸ் எடுத்து ஒன்றும் பண்ணால் நமக்கு வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ரைக்கில் வந்து மார்க் பண்ணணும். அதாவது பாசிட்டிவ் ஸ்ட்ரைக் என்ன, ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது மார்க் பண்ணணும். சரிங்களா, அங்கே இருக்குங்களா, நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் எடுத்து எங்கே மார்க் பண்ணணும், பாசிட்டிவ் ஸ்ட்ரைக்கில் வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா, அதுதான் வந்து இங்கே பாட்டம் லெவல்ஸ். இங்கே இருக்கிற லெவல்ஸ் எடுத்து மார்க் பண்ணணும், ரெண்டுலேயும் மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் எடுத்து இங்கே இந்த லெவல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு வந்து
279 லெவல்ஸ்ல வந்து ரெண்டு சைடுமே மார்க் பண்ணோம். இந்த வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ரைக்ல வந்து மார்க் பண்ணோம், ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல மார்க் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான பாசிட்டிவ் ஸ்ட்ரைக்ல வந்து மார்க் பண்ணுவோம். அதாவது ஓடிஎம் ஸ்ட்ரைக், ஐடிஎம் ஸ்ட்ரைக்ல வந்து மார்க் பண்ணுவோம். சரிங்களா? ஓடிஎம் ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸ் சரியா எந்த லெவல்ஸ்ல மார்க் பண்ணணும்? சரிங்களா? நமக்கு வந்து ஏடிஎம்ல மார்க் பண்ணணும். ஏடிஎம்ல மார்க் அப்படிங்கிறத பண்ணணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா இதே ஸ்டெப்ல வந்து அதே கன்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணோம்னா நமக்கு வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்கிறோம். ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் க்ளோஸ் ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் கண்டினியூ க்ளோஸ் ப்ரைஸ். சரிங்களா? க்ளோஸ் ப்ரைஸ் எடுத்து நம்ம என்ன பண்றோம்? ஐடிஎம், ஐடிஎம் ஸ்ட்ரைக்ல வந்து மார்க் பண்றோம். ஏடிஎம் மார்க். சரிங்களா? ஐடிஎம் ஸ்ட்ரைக்ல மார்க்கிங் அப்படிங்கிறத பண்ணும். சரிங்களா? எடுத்து முடிஞ்சு நமக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற தேர்ட் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம போகலாம். சரிங்களா? இங்க என்ன பண்ணிட்டோம்? நமக்கு வந்து இதுல வந்து எடுத்து மார்க் பண்ணியாச்சு. இங்க இருக்கிற லெவல்ஸ் இதுக்கு மார்க் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற லெவல்ஸ் வந்து என்ன பண்ணணும்? ஏடிஎம்ல இருக்கிற வந்து ஐடிஎம்முக்கும் இந்த ஓடிஎம்ல இருக்கிறதுக்கு ஏடிஎம்முக்கும் வந்து மார்க் பண்ணிட்டோம். நமக்கு வந்து லெவல்ஸ் என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? நமக்கு வந்து மெயினாக வந்து கொஞ்சம் லெவல்ஸ் வந்து டெலீட் பண்ணுறேன். சரிங்களா? நமக்கு வந்து மார்க் பண்ண லெவல்ஸ் 3 ஸ்டெப்பு முடிச்சிருக்கிறோமா, 2 ஸ்டெப்பு முடிச்சிருக்கோம். அந்த 2 ஸ்டெப்பு உண்டான லெவல்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். மீதி இருக்க லெவல்ஸ் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து கன்ஃபியூஸ் ஆகும், லெவல்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆக. கொஞ்சம் இந்த வீடியோ வந்து ரிப்பீட்டாக பாருங்க. ஏன்னா வந்து எந்த அளவுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுங்க. ஏன்னா வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். அப்போதான் வந்து உங்களுக்கு புரியும். சரிங்களா? வந்து ஏன்னா லாஜிக் பேஸ் பண்ணி தான் வந்து பார்க்கணும். எதனால வந்து அந்த ஸ்ட்ரைக் எடுக்கிறோம், இந்த ஸ்ட்ரைக் எடுக்கும்போது அந்த ப்ரைஸ் லெவல்ஸில் வந்து இந்த ப்ரீமியம் எந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் பேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணியிருந்தோம்? நமக்கு வந்து 2 சைடுமே வந்து மார்க் பண்ணிட்டோம். க்ளோசிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணிட்டு 2 சைடுமே மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங் ப்ரைஸ் பண்ணி 2 சைடும் மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஓடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ரைக்கில் வந்து மார்க் பண்ணணும். அதாவது ஓடிஎம்லேருந்து ஏடிஎம் மார்க் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏடிஎம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம்க்கும் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். சரிங்களா? இங்கே வந்து லெவல்ஸ் கர்சர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து மார்க் ஆயிருக்குங்களா? இங்கே வந்து வைக்கும்போது மார்க் ஆயிருக்குங்களா? கரெக்டாக மார்க் ஆயிருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கிடைச்ச லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த லெவல்ஸ் கிடைச்சிருக்கு? இந்த க்ளோசிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து 2 லெவல்ஸும் கிடைச்சிருக்கு. இந்த க்ளோசிங் ப்ரைஸ் பேசி ஒரு லெவல்ஸும், இந்த க்ளோசிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி ஒரு லெவல்ஸும் வந்து கிடைச்சிருக்கு. அப்படின்னா வந்து இது எக்ஸ்ட்ரா லெவல்ஸாக இருக்குது. இதை வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகே. வீடியோ ரெக்கார்டிங் போடுறதுனால ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாட்டிருக்கு. ஓகே. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் லெவல்ஸ் என்ன கிடைச்சிருக்கு? இதை பேஸ் பண்ணி 2 லெவல்ஸ்க்கு வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஓகே. இதை பேஸ் பண்ணி 2 லெவல்ஸ், அதாவது ஓடிஎம்முக்கும் லெவல்ஸ் கிடைச்சிருக்கு, ஐடிஎம்முக்கும் லெவல்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். அந்த ஓடிஎம்முக்கும் கிடைச்சிருக்கு, ஐடிஎம்முக்கும் கிடைச்சிருக்கு. இந்த லெவல்ஸ் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து ஏடிஎம்முக்கு ஒரு லெவல்ஸ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏடிஎம் லெவல்ஸ் பாருங்க, சேம் லெவல்ஸாக இருக்கு. சரி, இதோட க்ளோசிங் தான் நமக்கு வந்து இங்கே தான் எடுத்தோம், ஏற்கனவே இங்கே மார்க் பண்ணிட்டேன். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு லெவல்ஸ் தான் வந்து கிடைச்சிருக்கு. இதுக்கு உண்டான லெவல்ஸ் வந்து இங்கே எடுத்துட்டோம்.
இதுக்கு உண்டான லெவல்ஸ் ஏற்கனவே இங்கே வந்து மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு லெவல்ஸ் வந்து கிடைச்சிருக்குன்னா இந்த க்ளோசிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து கிடைச்ச லெவல்ஸ் ஒரு லெவல்ஸ். சரிங்களா? மொத்தம் 3 லெவல்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? வந்து இதை வந்து எந்த ஏடிஎம் ஸ்டேக் பேஸ் பண்ணி எடுத்த லெவல்ஸ் வந்து எரேஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இதை வந்துட்டு தான் நமக்கு வந்து அடுத்த லெவல்ஸாக இருக்கும். சரிங்களா? அப்படிங்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏடிஎம் ஸ்டேக் பேஸ் பண்ணி எடுத்த லெவல்ஸு தேவையில்லை. ஏடிஎம் லெவல்ஸ் பேஸ் பண்ணி எடுத்து ஐடிஎம்க்கு வரைஞ்ச லெவல்ஸ் வந்து கிடையாது. ஏடிஎம் ஓடிஎம் பேஸ் பண்ணி லெவல்ஸ் எடுத்தோம். ஏடிஎம் பேஸ் பண்ணி நமக்கு எடுத்த லெவல்ஸ். சரிங்களா? இந்த லெவல்ஸ் வந்து தேவையில்லை. சரிங்களா? அந்த வந்து இந்த லெவல்ஸ் வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே எடுத்து ஓகே 3 லெவல்ஸ் எடுத்தாச்சு. மொத்தம் 3 லெவல்ஸ் எடுத்தாலும் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த மூமெண்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். லெவல்ஸ் எடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மூமெண்டம் ஒரு அப் ட்ரெண்டுக்கு உண்டான விஷயம் வந்து மூவ் பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் வந்து இங்கேயே வந்து சொல்லிடுச்சு. சரி, ஓகே. இந்த லெவல்ஸ்க்கு அபோவ் போவாங்களா? இந்த லெவல்ஸ்க்கு அபோவ் போவாங்களா அப்படிங்கிறத வந்து எங்கே சொல்கிறோம்? இந்த லெவல்ஸ்க்கு அபோவ் போவாங்களா அப்படிங்கிற விஷயத்த வந்து நமக்கு என்ன பார்க்கலாம், எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா வந்து இந்த ஓடிஎம் ஸ்ட்ரைக், அதாவது இந்த ஓடிஎம் ஸ்ட்ரைக் இதுக்கு மேலே போகிறாங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஐடிஎம் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது எங்கே இருக்காங்க, இங்கே வந்து இங்கே இருக்கும்போது ஐடிஎம் ஸ்ட்ரைக் எங்கே இருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு ஹை லெவல்ஸில் வந்து இருக்காங்க. அது இந்த ஹை லெவல்ஸில் வந்து இருக்காங்க. சரிங்களா? இந்த ஹை லெவல்ஸில் இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த இந்த ஹை லெவல்ஸ் ரிஜெக்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத போய் எங்கே போய் பார்க்கலாம்? இவங்க வந்து என்னன்னா வந்து ஒரு ஐடிஎம்மாக ஆகுறாங்களா, இவங்க வந்து 22,800 அப்படிங்க வந்து இவங்க ஐடிஎம்மாக ஆகுறாங்களா அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா வந்து இங்கே போய் எடுக்கலாம். சரிங்களா? எடுத்துருக்கு பார்த்தீங்களா? எங்கே எடுத்துருக்கேன் நான், இந்த க்ளோசிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி அந்த ஐடிஎம் ஸ்டேக்கோட க்ளோசிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ்க்கு மேலே இந்த லெவல்ஸ்க்கு அபோவ் போவாங்க அப்படிங்கிறத வந்து எந்த ப்ரீமியஸ் வச்சு எடுத்துருப்போம். சரிங்களா? இந்த லெவல்ஸ் வச்சு நான் இங்கே வந்து லெவல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கேனல் ஃபர்ஸ்ட் கேனல் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ளோசிங் ப்ரைஸ் என்ன 324.6. சரிங்களா? 324.6 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணலாம். முன்னூற்றி 24.6. ஓகே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூமெண்டம் கொடுத்தாங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா மூமெண்டம் கொடுத்தாங்க. அப்படிங்கும்போது இந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி தான் நாம் வந்து இங்கே அக்செப்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து மூமெண்டம் ஆயிடுச்சு. இந்த ஐடிஎம் ஸ்ட்ரைக், அதாவது இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்னா ஒரு ஐடிஎம் ஆகுறாங்களா அப்படிங்கிறத இந்த க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு டிசைட் பண்ண முடியும். எப்படி இந்த க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு ஓடிஎம் டிசைட் பண்ணமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஐடிஎம் ஸ்ட்ரைக்கோட க்ளோசிங் ப்ரைஸை வச்சு ஏடிஎம் டிசைட் பண்ண முடியும். சரிங்களா? அப்படிங்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து அந்த லெவல்ஸ்க்கு அபோவ் வந்து போகலை அப்படிங்கிறதையும் பார்க்கலாம்.
சரிங்களா. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லெவல்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. தேர்டோட மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெவல்ஸ் வந்து இங்கே கிடைச்சிருக்கு. இவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து இங்கே பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகே, அப்படின்னா இங்கே ஒரு லெவல்ஸ் எடுத்துட்டோம். சரிங்களா, இதோட க்ளோசிங்கு எடுத்தாச்சு. சரிங்களா, அடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த க்ளோசிங் இங்கே பார்த்தீங்கன்னா அது எடுத்த லெவல்ஸுக்கு பிலோ வந்து ட்ராப் பண்ணிக்கிறாங்க. அதாவது கீழே விழுந்திருக்காங்க. கீழே வந்து விழுந்திருக்காங்க. என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வந்து உங்க சப்போர்ட் லெவல்ஸில் வந்து நின்றுருக்காங்க. அதாவது இதுங்க எந்த ப்ரைஸோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு பிலோ வந்து இவங்க, அதாவது ஓடிஎம் ஸ்டேக்கோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு பிலோ வந்து அவங்க போயிட்டாங்க அப்படின்னா வந்து இவங்க என்னன்னா ஏடிஎம்ல இருக்கிறவங்க ஓடிஎம் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதே தான் சொல்லும். சரிங்களா, ஓடிஎம் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லும். அப்படிங்கும்போது ஸ்பாட் சார்ட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு உண்டான டைரக்ஷனை வந்து பார்க்கும். சரிங்களா, அந்த லெவல்ஸ் பாருங்க, கரெக்டாக வந்து இவங்களும் வந்திருக்காங்க. சரிங்களா, லெவல்ஸ் வந்திருக்காங்க. இவங்களும் பாருங்க கரெக்டாக வந்து இந்த லெவல்ஸ் வந்து டேப் பண்ணி ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்களா அப் ட்ரெண்ட் உண்டான டைரக்ஷனில். பாருங்க இந்த லெவல்ஸோட மேனேஜ் பண்ணிக்கிறாங்களா. ஓகே, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க, இந்த லெவல்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா, அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு செப்பரேட்டாக வந்து ஒரு புட்டோட பிரீமியத்தை பேஸ் பண்ணியே வந்து ஒரு அப்கவுண்டான டைரக்ஷன் வந்து போவாங்களா, இல்லை வந்து கன்டினியூ பண்ண மாட்டாங்களா, இல்லை அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகக்கூடிய இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சரி, இங்கிருந்து தான் வந்து ஒரு ஹை வந்து கிரியேட் பண்ணாங்களே அப்படின்னா வந்து இவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆயிட்டாங்க அப்படின்னா வந்து இங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே வந்து ப்ரீமியம் வந்து போகுது அப்படின்னா வந்து நமக்கு வந்து எந்த ப்ரீமியம் வந்து போவாங்க, இவங்க வந்து ஐடிஎம் ஆகுறாங்க அப்படின்னா வந்து இந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ஆகணும். அப்படிங்கும்போது இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏடிஎம் ஸ்டேக்கோட லெவல்ஸ். அவங்க வந்து ஏடிஎம் ஆகணும் அப்படின்னா வந்து இவங்க வந்து ஏடிஎம் ஆகணும். 22,700 புட்டோட ப்ரீமியம் ஏடிஎம் ஆகணும்னா இந்த லெவல்ஸ் இருக்காங்களா 324.6 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு அபோவ் வந்து போனால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்து அடுத்தடுத்த உண்டான ஓடிஎம்ல இருந்து ஏடிஎம்ங்க ஐடிஎம்மாக கன்வெர்ட் ஆவாங்க அப்படிங்கிறது, அடுத்தடுத்து கன்வெர்ட் ஆவாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்க்க முடியும். சரிங்களா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பாருங்க இந்த லெவல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங் வித்து ஹை இந்த லெவல்ஸில் போய் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஓகே, வீடியோ புரிஞ்சிங்க வந்து இதை வந்து ரிப்பீட்டாக வந்து செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி வந்து ப்ரீமியம், அதாவது காலோட ப்ரீமியத்துலேயும் வந்து பார்த்தா சேம். சரிங்களா, வந்து இதை வந்து லைன்ஸ் வந்து எடுக்கிறது காட்டிலும் இந்த கம்பேரிசன் லாஜிக்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்து எந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புட்டோட ப்ரீமியத்துலேயும் வந்து லெவல்ஸ்லாம் எடுத்திருக்கோம். அங்கே வந்து எப்படி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். சரிங்களா, வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லெவல்ஸில் பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து காலோட ப்ரீமியம் ட்ராப் ஆகுது. அதாவது இப்போ காலோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து போக முடியல அப்படிங்கிறதும் பார்க்க முடியும். சரிங்களா, அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அங்கிருந்து ஒரு ரெஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து புட்டோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க முடியும். சரிங்களா, அங்கே வந்து பார்த்தா ஒரு லெவல்ஸ் வந்து நின்றுருக்காங்க. இந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா, நமக்கு வந்து இந்த க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னா 22,900 க்ளோசிங் ப்ரைஸ் பாருங்க. நம்ம கர்சர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த க்ளோசிங் ப்ரைஸ், ஓகே சாரி, நமக்கு வந்து 22,700 ஒரு காலோட ப்ரைஸ் ஐடிஎம் ஸ்டேக்கோட க்ளோசிங் ப்ரைஸ் தான் ஏடிஎம்க்கு வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம் ஸ்டேக் இங்கே எடுத்துருக்கோங்களா, நமக்கு வந்து இந்த லெவல்ஸ், ஓகே சாரி, இந்த லெவல்ஸ் இந்த ஏடிஎம் ஸ்டேக், இந்த ஏடிஎம் ஸ்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஓடிஎம் ஸ்டேக்கும் வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து நின்றுருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். ஓகே, அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேஜராக வந்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங் ப்ரைஸும் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் ஆகும். சரிங்களா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கேயும் எடுத்துக்கலாம். இங்கேயும் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்விங்கோட லோ வந்து கிடச்சிருக்கு. அந்த ஸ்விங்கோட லோ வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா வந்து இந்த லோவுக்கு பிலோ வந்து ப்ரீமியம் போச்சு அப்படின்னா அவங்க வந்து இவங்க என்ன, அதாவது ஓடிஎம் ஸ்டேக் என்ன ஆகிறாங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஓடிஎம்மாக ஆவாங்க. ஓடிஎம் ஸ்டேக் 2 ஆகுறாங்களா இல்லை 1 இருக்கிறவங்க வந்து 2 ஆகுறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது இந்த லெவல்ஸுக்கு பிலோ போகணும் அப்படின்னா வந்து நாங்கள் வந்து ஸ்மார்ட் சார்ட் அப்படிங்கிறீங்க, அதாவது ஏடிஎம் ஸ்டேக் அப்படிங்கிறீங்க வந்து என்ன எடுக்கிறாங்கன்னா வந்து இவங்க வந்து இந்த லெவல்ஸுக்கு பிலோ போனாங்கன்னா இந்த ஏடிஎம் ஸ்டேக் என்ன இன்னும் ஓடிஎம் ஆவாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும்.
இவங்க வந்து டூ டூ ஓடிஎம் ஆகுறாங்களா, வந்து இவங்க வந்து ஒரு ஒன் ஓடிஎம் ஆகுவாங்க அப்படிங்கிறத அந்த லெவல்ஸ்க்கு பிலோ போனாங்கன்னா அப்படிங்கிறத பார்க்க முடியும். நீங்க ஏடிஎம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு நாங்க இந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி மார்க் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த க்ளோசிங் ப்ரைஸே வச்சு எடுத்துக்கலாம். லெவல்ஸ் வந்து எடுத்திருக்கோம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து லெவல்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து இங்க எடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். எந்த அளவுக்கு மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க அந்த மாதிரி வந்து எல்லா டைமும் மேட்ச் ஆகுதாங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுது. இதில் இந்த செட்டப்ஸில் வந்து என்ட்ரி எடுக்க முடியுமா அப்படிங்கிறதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து எல்லா லெவல்ஸுமே வந்து ப்ரீவியஸாகவே வந்து நமக்கு வந்து சொல்லிடும். அந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி வந்து அங்கே ப்ரைஸ் வந்து அக்செப்ட் ஆகுதா இல்லை வந்து ரிஜெக்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத சேர்த்து ப்ரீமியம் பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து எந்த மாதிரி டைரக்ஷன் மூமெண்டம் ஆவாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு நமக்கு வந்து லாஜிக்கோட கம்பைன் பண்ணி ட்ரேடை வந்து சக்ஸஸாக கொண்டு போக பாருங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.